ஆர்டிஇ இல்லைன்னா கல்வி உரிமை சட்டம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற டாபிக். ஆர்டிஇனா என்ன, ஆர்டிஇனால என்னென்ன யூசஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் 2009 இந்தியன் கவர்மெண்ட்னால இது சட்டமாக கொண்டு வரப்பட்டுச்சு. பிறகு 2010 நடைமுறைக்கும் 2011 தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஆர்டியோட பேஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்க ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லை அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல போயிட்டு இந்த ஆர்டிஇ மூலமா அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ண பட்சத்துல கவர்மெண்ட்டே உங்களோட டியூஷன் ஃபீஸை ஏற்றுக்கும். ஆனால் இதர ஃபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையும் நீங்களே தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் 7000 ஸ்கூல்ஸ்ல 80,000 சீட்ஸ் ஆர்டிஇக்காகவே ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஸ்கூல்ல 25% சீட்ஸ் ஆர்டிஇ கீழே இருக்கணும்னு இப்போ ரூலா இருக்கு. சப்போஸ் ஒரு ஸ்கூல்ல அந்த மாதிரி சீட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ இல்லை உயர்கல்வித்துறையிலையோ நீங்க புகார் அளிக்கலாம். ஆர்டிஇ கவர்மெண்டோட வெப்சைட்ஸ்ல நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த 80,000 சீட்ஸ்க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ஏன் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்குன்னா, ஆர்டிஇயோட அந்த ஃபண்டிங் டிவிஷனை பார்த்தா உங்களுக்கு புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிஇக்கு 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% ஏற்றுக்கணும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த பர்சன்டேஜ் இன்னுமே தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கு. இதனால இந்த கல்வியாண்டுக்கான சீட் அலோகேஷனை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல திமுக கவர்மெண்ட்டை ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஃபண்ட் வந்தாலும் வரலனாலும் கல்விக்கான எந்த ஒரு நிதியும் நிறுத்தி வைக்கப்படாதுன்னு திமுக நிர்வாகிகளும் திமுக அரசுல இருக்கிற நிர்வாகிகளும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சென்டர் அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற அந்த மோதல் போக்குனால அவதிப்படுறது என்னமோ பொதுமக்கள் தான்.